அன்பை பாடும். என் நாவும் நாமம் போற்றும். என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. கலாத்தியர் 6வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு கலாத்தியருக்கு எழுதுகிற வார்த்தை இது. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பாக்கியம் பெற்றவர்கள். நாம் கிருபையின் காலத்தில் வாழ்கிறோம். இந்த கிருபை எப்படி கிடைத்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்து கிருபாதார பலியாய் அவர் சிலுவையிலே மரித்தது நிமித்தமாய், அவருடைய சரீரம் 2ஆக கிழிக்கப்பட்டது நிமித்தமாய், நமக்காக அவர் இரத்தம் சிந்தினது நிமித்தமாய், தேவாலயத்தை மூடியிருந்த திரைச்சிலை மேலிருந்து கீழாக 2ஆக கிழிக்கப்பட்டு மனுக்குலம் அந்த கிருபாசன தண்டை தைரியமாய் நெருங்கும்படியாய் பரலோகம் பாராட்டின அனுக்கிரகம்தான் இந்த கிருபையின் காலம். அவரிடத்தில் வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளவில்லை, தள்ள மாட்டார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற யூதரே என்றல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற யாரானாலும் அவரிடத்தில் வரலாம். ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு சித்தமில்லை. கர்த்தர் இப்பொழுது மனுக்குலத்துக்கு என்ன கொடுக்கிறார்? தாராளமாய் கிருபை கொடுக்கிறார். கிருபை பெற்ற ஜனத்துக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அப்படி என்றால் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. என்ன தெரிகிறது? கிருபை என்பது எப்படியும் வாழலாம் என்பதற்காய் கொடுக்கப்பட்டதல்ல, இப்படிதான் வாழ வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டது. இன்னும் சொல்ல வேண்டுமானால், கிரியைகள், நம்முடைய கிரியைகளை சீர்படுத்தும்படிக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற தருணம்தான் கிருபை. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அவர் வரும்போது அவர் கிருபைக்கு தக்க பதில் தருகிறவராய் வரமாட்டார். அவன் கிரியைகளுக்கு தக்க பதில் தருகிறவராய் வருவார். நாம் நன்மையை விதைப்போமானால் நன்மையை அறுப்போம், தீமையை விதைப்போமானால் தீமையை அறுப்போம். இதை மறந்து விடவே கூடாது. தேவன் கிருபையை தந்திருக்கிறார். பாவத்துக்கு தக்க தண்டனை பெற வேண்டிய என்னை கர்த்தர் கிருபையாய் மன்னித்து அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு ஆமென், என்னை நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். என்னை பாவமற்றவனாய் நிறுத்தி இருக்கிறார். என்னை பரிசுத்தவானாய் மாற்றி இருக்கிறார். இது எனக்கு பாராட்டின கிருபை. இனி நான் என்ன செய்ய வேண்டும்? மீண்டும் பாவம் செய்யலாமா? கூடாதே. பாவத்துக்கு அடிமையாய் இனி நான் தொடரக்கூடாது. மாறாக நன்மையை செய்ய வேண்டும். அவருக்கு உகந்தவர்களாய் கனியற்ற அந்தரங்க கிரியைகளை எல்லாம் அகற்றிவிட்டு அவருக்கு உகந்தவர்களாய், அவரை பிரியப்படுத்துகிற கனி நிறைந்த வாழ்க்கை உள்ளவர்களாய், நற்கிரியைகளை வெளிப்படுத்துகிறவர்களாய், தேவனுக்கு சாட்சியாகவும் மகிமையாகவும் வாழ்கிறவர்களாய் நாம் காணப்படுவோமானால், அவர் வெளிப்படும் போது நாம் மேன்மையான பலனை அந்த உயிர்த்தெழுதலிலே பெற்றுக்கொள்வோம் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. மோசம் போகாதிருங்கள். கிருபையை தந்திருப்பது மனம் போல் வாழ்வதற்கல்ல. பாவத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீயை பார்த்து இயேசு என்ன சொன்னார்? நானும் உன்னை குற்றவாளியாய் தீர்க்கவில்லை என்று அவளுக்கு கிருபை பாராட்டுகிறார். அவள் திரும்பி போகும்போது அடுத்த ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன தெரியுமா? இனி பாவம் செய்யாதே. ஆமே, நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுக்கிறோம். பாவத்தின் சம்பளமா மரணத்தை அவர் நமக்காக சிலுவையிலே விளங்கினார். நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மை தப்புவித்து இருக்கிறார். இனி அவருக்கு உகந்தவர்களாய், அதுதான் பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. காரணம், நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். இந்த காரியத்தில் உறுதியாயிருப்போம், நன்மையே செய்வோம், நன்மையை விதைப்போம், தீமைக்கு விலகுவோம். தீமைக்கு விலகுவதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமைக்கு விலகுவோம், கிறிஸ்துவுக்கு உகந்தவர்களாய் காணப்படுவோம். அவர் வெளிப்படும் நாளில் நீதியின் பலனை சுதந்திரிப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அப்படியே நடத்துவாராக. எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை பெரியதப்பா. நீர் எங்களுக்கு தந்த சுயாதீனம்,
அதை ஒரு விதத்தில் நாங்கள் துர்க்கணத்துக்கு மூடலாய் பயன்படுத்தாதபடி காத்துக்கொள்வீராக. எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம் என்று இந்த நாளிலே கர்த்தர் உணர்த்தி இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களை எந்த பாதையில் நியமித்து இருக்கிறீரோ அதிலே நடக்கவும், நீர் எங்களுக்கு பாராட்டுகிற கிருபையை நாங்கள் எவ்வளவு வேணும் விருதாவாக்காதபடி வீணாக்காதபடி காத்துக்கொள்ளவும் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தரணும். கர்த்தாவை நடத்தி அருளும். நாங்கள் எவ்விதத்திலும் மோசம் போகாதிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.